Pasangala, நான் உங்க Shruthi ma'am and இன்னைக்கு நம்ம Great Indian Battleக்காக வேண்டி first Zoology ல இருந்து ஆரம்பிக்க போறோம் and அதுல human reproduction கம்ப்ளீட்டா முடிக்க போறோம். ஓகே, நம்ம GIB எக்ஸாம் அக்டோபர் 26ஆம் தேதி நடக்க போகுது பசங்களா. ஒவ்வொரு சென்டர்லயும் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ற பசங்களுக்கு 15000 ரூபாய் வரைக்கும் gift prizes காத்துட்டு இருக்கு. ஓகே, சோ நம்ம கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி கேம்பஸ் மட்டும் இல்லாம இந்த தடவை மதுரையில வந்து அம்பிகா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லயும் இந்த ஒரு GIB நடக்க போகுது. ஸோ இந்த ஒரு QR கோடை ஸ்கேன் பண்ணி மறக்காம ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க பசங்களா. அண்ட் நம்ம ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச்க்கான ஃபைனல் கால் இது. ஸோ இன்னமும் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆஃப்லைன் சென்டர்ஸில் போய் நீங்கள் நம்மளோட ஆஃப்லைன் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணிக்கலாம், அல்லது ஆன்லைனில் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஆன்லைனில் வந்து ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளாக வெறும் 8499க்கு யூ வில் பி ஏபிள் டு கெட் த கோர்ஸ். அண்ட் நீங்கள் மெட்டீரியலோட எனக்கு வந்து டேபும் வேணும்னு நினச்சிங்கன்னா அதை கூட நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் நம்ம ஆஃப்லைன் சென்டரில் வெறும் 29000 ரூபாய்க்கு 29500 ரூபாய்க்கு யூ கேன் ஃபினிஷ் ஆஃப் யுவர் ப்ரிப்பரேஷன் அண்ட் திருப்பி பேக் டு ட்ராக் வந்து நீட்டுக்கு அட்டகாசமாக நீங்கள் வேலை செய்யலாம் பசங்களா. ஸோ இந்த ஒரு வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. டெஃபினட்டாக நம்ம கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி சென்டர்ஸை விசிட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கொஸ்டின்ஸை கேட்டுக்கோங்க. ஓகே, ஸோ ஹியூமன் ரீப்ரடக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட் லெவல் ஆஃப் டாபிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது வந்து கெமெட்டோஜெனசிஸ், மென்ஸ்ட்ருவல் சைக்கிள், ஃபர்டிலைசேஷன் அண்ட் இம்ப்ளான்டேஷன், ப்ரெக்னென்சி அண்ட் பிளசென்டா. இதுதான் வந்து இருக்கிறதுலையே ரொம்ப கஷ்டமான ஒரு பாகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை தான் வந்து நான் சொல்லுவேன். ஸோ இந்த ஆர்டரில் நம்ம ஃபஸ்ட்டு ஹார்ட் டாபிக்ஸை கவர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கெமெட்டோஜெனசிஸ். ஸோ இது இஸ் நத்திங் பட் formation of the gametes இல்லையா. ஸோ மேல்ஸில் வந்து we call this as spermatogenesis, ஃபீமேல்ஸில் வந்து we call this as oogenesis. நான் spermatogenesis அப்படின்னு சொல்லும்போது இது எங்கே நடக்குது? டெஸ்டிஸ்குள்ளே இருக்கிற செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸில் நடக்குது. அண்ட் இந்த ஒரு ப்ராசஸ் பியூபர்ட்டியில் ஆரம்பித்து வாழ்க்கை ஃபுல்லாக மேல்ஸுக்கு தொடரும். ஓகேவா, நான் இந்த ஒரு ஸ்பெர்மாட்டோஜெனசிஸில் பார்த்தீங்கன்னா நம்ம செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸில் இருக்கக்கூடிய ஸ்பெர்மாட்டோகோனியா அப்படிங்கிற செல்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நிறைய மல்டிப்ளை ஆகி நம்பரில் இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறமா ஓகே மியாசிஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு க்ரோத் அண்ட் டிஃப்ரென்சியேஷன் ஆகி பிரைமரி ஸ்பெர்மாட்டோசைட் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணுது. நவ் இது வரைக்குமே வந்து நம்ம மியாசிஸ் ஆரம்பிக்கலைங்கிறதுனால இது எல்லா செல்ஸை போலவே 2n நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸில் தான் இருக்கும். நான் 2nலேருந்து இப்போ நெக்ஸ்ட்டு மியாசிஸ் 1 கம்ப்ளீட் பண்ணும் பொழுது அந்த பிரைமரி ஸ்பெர்மாட்டோசைட் வந்து now becomes a secondary spermatocyte which is now haploid because நம்ம ஒரு மியாசிஸ் முடிக்கும் பொழுது பாதி நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் வந்து நமக்கு குறைஞ்சிடுது இல்லையா. நான் அதுக்கப்புறமா இந்த செகண்டரி ஸ்பெர்மாட்டோசைட் ஒவ்வொன்றுமே will undergo meiosis 2. ஸோ சிங்கிள் ப்ரைமரி ஸ்பெர்மாட்டோசைட் வந்து 2 செகண்டரி ஸ்பெர்மாட்டோசைட் ஃபார்ம் பண்ணுது. இந்த ஒவ்வொரு ஸ்பெர்மாட்டோசைட்டுமே 2 செல் ஃபார்ம் பண்ணுறதுனால லாஸ்ட்டாக நமக்கு 4 ஈக்குவலான ஸ்பெர்மாட்டிட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கிது which are all haploid. ஓகே, நான் இந்த ஒரு ஹாப்ளாய்டான ஸ்பெர்மாட்டிட் வந்து அப்படியே நம்ம யூஸ் பண்ண முடியாது. இட் ஹேஸ் டு கன்வெர்ட் இன்டு மெச்சூரான ஒரு ஸ்பெர்மாட்டோசோவா. ஓகே, ஸோ அந்த ப்ராசஸ் தான் ஸ்பெர்மயோஜெனசிஸ் அண்ட் அதுக்கு தான் சர்டோலி செல்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஓகே, அண்ட் தென் ஒன்ஸ் இந்த ஸ்பெர்மாட்டோசோவாங்கிற ஸ்ட்ரக்சர் ரெடி ஆயாச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து நம்மளோட செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸோட டக்டுக்கு உள்ளார ரிலீஸ் ஆகிடும். Okay, it will release into the lumen which we call as the spermiation. So in the spermatogonia differentiate ஆகி primary spermatocyte ஆகி அது meiosis 1 கப்புறமா secondary spermatocyte ஆகி அது meiosis 2 கப்புறமா spermatid and the spermatid gets converted to spermatozoa or the final structure of a sperm through spermiogenesis and அது release ஆகிற process spermiation. இது வரைக்கும் end to end process தான் நம்ம spermatogenesis
அப்படின்னு சொல்கிறோம். ஸோ லாஸ்ட்டில் நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த ஸ்பெர்ம் அப்படிங்கிற ஃபைனல் ஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்திங்கன்னா தெர் இஸ் அ ஹெட் ரீஜன். ஹெட்டுக்குள்ளே தான் மெயினான இந்த நியூக்ளியஸ் இருக்கும் which is used for fertilization and இதோட மண்டை மேலே ஒரு கேப் மாதிரி இருக்கும் ஓகே which will contain ஒரு enzyme. அந்த கேப் is called as the acrosome. ஸோ இந்த enzymes வந்து fertilization ஆகும்போது எக்கை பெனிட்ரேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே தென் வந்து ஹெட்டுக்கு கீழே ஒரு குட்டி நெக் இருக்குது which will connect the head to the middle piece and middle pieceல மெயினாக நம்ம மைட்டோகாண்ட்ரியா பார்க்குறோம் which is there for the energy. ஓகே நான் இந்த ஸ்பெர்ம் ஆல் த வே எக்கை ஃபைண்ட் பண்ணுற வரைக்கும் it has to swim and goங்கிறதுக்கான எனர்ஜி இந்த மைட்டோகாண்ட்ரியா தான் கொடுக்க போகுது. and tail வந்து will help it to swim, will help for the motility. okay it is just like a flagella, it will help for the motility. சரியா பசங்களா? ஸோ சீமன் அப்படிங்கிற காம்போசிஷன் இஸ் நத்திங் பட் அலாங் வித் த ஸ்பெர்ம் நம்ம மேலோட ரீப்ரடக்டிவ் சிஸ்டமில் பார்க்கக்கூடிய எல்லா செமைனல் பிளாஸ்மா, எல்லா ஆக்சசரி கிளாண்ட்ஸ், எல்லா கிளாண்ட்ஸ்க்கான செக்ரீஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டுகெதர் வி கால் அஸ் த சீமன். அண்ட் ஒரு நார்மலான ஃபர்டைல் மேல் அப்படின்னு கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் 60% வந்து அவங்களுக்கு நார்மல் ஷேப் அண்ட் சைஸும் 40% வந்து விகரஸ் மோட்டிலிட்டியும் ஸ்பெர்ம்ஸில் இருந்தால் மட்டும்தான் we will call them as a fertile person. ஸோ இதுதான் சீமன் காம்போசிஷனில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ இதை பற்றின ஒரு 4-5 கொஸ்டின்ஸ் வந்து ட்ரை அவுட் பண்ணி பார்த்துடலாம் பசங்களா. ஸோ ஒவ்வொரு செமினிஃபெரஸ் டியூபியூல்லையும் வந்து உள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள வந்து ஸ்பெர்மாட்டோகோனியா, சர்டோலி செல், இந்த 2 தான் மேஜராக வந்து எல்லா செமினிஃபெரஸ் டியூபியூல்லையுமே இருக்கும். நான் இது வளர்ந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகும்போது தான் பிரைமரி ஸ்பெர்மாட்டோசைட். ஸோ அதனால் ஆப்ஷன் 4 which is both 1 and 3 will be the right answer. okay now coming to oogenesis. Spermatogenesis எப்படி இம்பார்ட்டன்ட்டோ ஃபீமேல்ஸில் oogenesis is the process by which ovum is produced. ஸோ எக்ஸாம் பர்ஸ்பெக்டிவில் இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். பட் மெயினாக இதில் டிஃப்ரென்சஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒரு ப்ராசஸ் வந்து வில் ஸ்டார்ட் பிஃபோர் த பர்த் இட் செல்ஃப். மேல்ஸில் பியூபர்ட்டியில் தான் ஆரம்பிக்கும், ஆனால் இங்கே வந்து பர்த்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிரும். அண்ட் ஆரம்பித்து இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ரியானிக் ஸ்டேஜ்க்கு அப்புறமா பியூபர்ட்டியில் ஒன்று அண்ட் தென் ஓவியுலேஷனுக்கு அப்புறமா ஒன்று அப்படின்னு 3 ஃபேஸஸாக நம்ம பிரிச்சிடலாம். ஸோ எம்ப்ரியானிக் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊகோனியா, அங்கே எப்படி ஸ்பெர்மாட்டோகோனியாவோ இங்கே வந்து ஊகோனியா. இந்த ஊகோனியா வந்து இட் வில் டெவலப் இன்டு வாட் வி கால் த பிரைமரி ஊசைட். அதே மாதிரி தான். ஆனால் இந்த பிரைமரி ஊசைட் மியாசிஸ் 1க்குள்ளே காலடி எடுத்து வச்ச உடனேயுமே இட் வில் கெட் அரெஸ்டட். எங்கே? ப்ரோஃபேஸ் 1லேயே இட் வில் கெட் அரெஸ்டட். ஓகே அரெஸ்ட் ஆகி பிரைமரி ஃபாலிக்கல் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சரில் இட் வில் பி ப்ரெசன்ட். ஸோ பியூபர்ட்டி வரும்பொழுது டீஜென்ரேட் ஆகி கிட்டத்தட்ட 60,000 80,000 முட்டை தான் வந்து ஒவ்வொரு ஓவரிக்குள்ளேயுமே வந்து பிரைமரி ஃபாலிக்கல்ஸ் வந்து மிச்சம் இருக்கும். Now when the puberty hits, அப்போ வந்து என்ன ஆகும்னா இந்த பிரைமரி ஃபாலிக்கல் வந்து ஃபர்தராக செகண்டரி ஃபாலிக்கலாக க்ரோ ஆகும். ஓகே ஸோ எனக்கு வந்து ஒரு லேயர் ஆஃப் செல்ஸ் இருந்த அந்த பிரைமரி ஃபாலிக்கல்லேருந்து இப்போது மல்டிபிள் லேயர் ஆஃப் செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பித்து இட் வில் ஃபார்ம் வாட் வி கால் ஆஸ் த செகண்டரி ஊசைட். ஓகே ஸோ இந்த செகண்டரி ஊசைட் வந்து செகண்டரி ஃபாலிக்கல் வந்து ஃபர்தராக என்ன ஆகும், நடுவில் வந்து ஒரு ஆண்ட்ரம் அப்படிங்கிற கேவிட்டி எல்லாம் க்ரியேட் பண்ணி டெர்ஷரி ஃபாலிக்கல் ஆகும். இந்த கட்டத்தில் தான் இந்த ஒரு ப்ரைமரி ஊசைட் வந்து செகண்டரி ஊசைட்டாக மாறுது. மாறினதுக்கப்புறமா இந்த ஒரு மெச்சியூரான ஃபாலிக்கலில் கிராஃபியன் ஃபாலிக்கல் அப்படின்னு சொல்லுவேன் பசங்களா. ஸோ இந்த ஒரு கிராஃபியன் ஃபாலிக்கலுக்குள்ளே செகண்டரி ஊசைட் வந்து இருக்குது. ஸோ ப்ரைமரி ஊசைட் வந்து அப்படியே மியாசிஸ்குள்ளே காலெடுத்து வச்சோடனே ஸ்டாப் ஆயிடுச்சு. தென் பியூபர்ட்டி வந்த உடனே it will then grow into a secondary oocyte. இந்த செகண்டரி ஊசைட்டும் மியாசிஸ் 2க்குள்ளே காலடி எடுத்து வச்சோடனே ஸ்டாப் ஆகிடும். அப்படின்னா என்ன ஆகும், இங்கே கட்டத்தில் வந்து என்ன சொல்கிறது ஸ்டாப் ஆகிடுது அப்படின்னா மெட்டாஃபேஸ் 2ல் வந்து இட் வில் கெட் அரெஸ்டட். ஓகே அரெஸ்ட் ஆகி இந்த ஒரு டெர்ஷியர் ஃபாலிக்கல் வந்து நான் சொன்ன மாதிரி கிராஃபியன் ஃபாலிக்கலாக மாறினதுக்கப்புறமா நம்ம ஹார்மோனல் ரெகுலேஷன் படி ஒரு கட்டத்தில் மிடில் ஆஃப் த சைக்கிள் வரும்போது இட் வில் பர்ஸ்ட்.
rupture ஆகி இந்த ஒரு secondary oocyte which we call as the egg வந்து will be released. Okay, so இந்த ரிலீஸ் ஆனது வந்து வெறும்னா அப்படியே ரிலீஸ் ஆகாமல் கூடவே zona pellucida கொரோனா ரேடியேட்டா அப்படிங்கிற மாதிரி லேயர்ஸோட சேர்ந்து தான் இட் வில் கெட் ரிலீஸ்ட். அண்ட் எப்போ அது வந்து ஸ்பெர்மை மீட் பண்ணுதோ அந்த கட்டத்தில் தான் இட் வில் ஃபினிஷ் த மியாசிஸ் 2. ஓகே, ஸோ இந்த ரிலீஸ் ஆஃப் எக் வந்து வில் ஹேப்பன் டியூரிங் த ஓவியூலேஷன். அதுதான் வந்து இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இவெண்ட் பிஃபோர் த ஃபர்டிலைசேஷன். Clear Pasangala? So the major differences between gametogenesis in the males and females வந்து is very very important. So அதுதான் இந்த சார்ட்ல இருக்கு. அதே போல எந்தெந்த செல்ஸ் ஹாப்ளாய்டு எந்தெந்த செல்ஸ் டிப்ளாய்டுங்கிறதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. So now the developing oocyte divides and releases the first polar body in எந்த ஸ்டேஜ் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அது வந்து டர்ஷரி ஃபாலிக்கலாக மாறின பிறகு அந்த வாட்டர் கேவிட்டிலாம் எப்போ வருதோ ஃப்ளூயிட் கேவிட்டிலாம் எப்போ வருதோ அப்போ தான் இட் வில் ஃபினிஷ் த என்ன சொல்கிறது ஃபினிஷ் த ப்ராசஸ் ஆஃப் டிவிஷன். அந்த மியாசிஸ் 1 கம்ப்ளீட் பண்ணி ஒரு செகண்டரி ஊசைட்டாக மாறி கூடவே ஒரு போலார் பாடியை ரிலீஸ் பண்ணுது. ஓகே, ஸோ ப்ளீஸ் ரிமெம்பர் திஸ் பாயிண்ட். சரியா பசங்களா? ஓகே, நவ் இஃப் யூ see the fundamental differences, இங்கே வந்து டெஸ்டஸ் நடக்குது, இங்கே ஓவரிஸ் நடக்குது, இங்கே பியூபர்ட்டியில் தான் ஆரம்பிக்குது, ஆனால் இங்கே பர்த்க்கு முன்னாடியே ஆரம்பிச்சிடுச்சு. ஸ்பெர்மாட்டோஜெனசிஸ் வாழ்க்கை ஃபுல்லாக தொடரும், ஆனால் ஃபீமேல்ஸுக்கு மெனோபாஸில் நின்றுடும் இந்த ஊஜெனசிஸ்ங்கிற ப்ராசஸ். நான் அதே மாதிரி இங்கே அன்ஈக்குவலான டிவிஷன் இஸ் தேர். ஏன்னா வந்து எனக்கு ஜைகோட் இம்ப்ளான்ட் ஆகிற வரைக்கும் நரிஷ்மெண்ட் இந்த சைட்டோபிளாசம்லேருந்து தான் வரணும் அப்படிங்கிறதுனால வாட் ஹேப்பன்ஸ் இஸ் மொத்த சைட்டோபிளாசம் அண்ட் நரிஷ்மெண்ட்டை ஒரே செல் வச்சுக்கிட்டு இன்னொன்று சும்மா ஒரு ஹாப்ளாய்டு கண்டென்ட்டை தள்ளுறதுக்காக வேண்டி ஒரு சும்மா ஒரு போலார் பாடி அப்படிங்கிற ஒன்று ரிலீஸ் பண்ணி விட்ரும். ஸோ ஒரு ஓவம் அண்ட் போலார் பாடிஸ் தான் இருக்குமே தவிர இங்கே வந்து ஈக்குவலான 4 sperms வந்து இருக்கும். ஓகே, அதே மாதிரி sperm is motile but the ovum is not motile. Size of sperm is way smaller than the ovum. Clear பசங்களா? ஸோ இந்த ஒரு கெமெட்டோஜெனசிஸை தவிர இன்னும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரொம்ப ஹார்டான ஒரு டாபிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இட் இஸ் டெஃபினெட்லி த மென்ஸ்ட்ருவல் சைக்கிள். ஸோ மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் வந்து எல்லா ஃபீமேல் ப்ரைமேட்ஸ்லேயும் நடக்கிற சைக்கிளிக் சேஞ்சஸ் இன் த எண்டோமெட்ரியம். ஓகே, ஸோ நவ் இஃப் யூ சி சைக்கிள் வந்து யூஸ்வலாக 28 to 29 டேஸ்க்கு ஒரு தடவை the females will be undergoing a process known as menstruation. So இந்த ஒரு menstrual cycle வந்து is an indication of the reproductive cycle. Okay, pregnancy அப்போ there will be no menstruation பசங்களா, and childbirth அப்புறமா திருப்பியும் it will start. Okay, and roughly ஒரு 50 to 55 years ஏஜில் வந்து இந்த reproductive cycle முடிஞ்சிரும், which we call as the menopause, and ஆரம்பிக்கும் போது இருக்கிற first menstruation we will call as the menarche. இதெல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ். நான் இந்த ஒரு கிராஃப் வந்து இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பசங்களா, பட் when I am teaching you the phases of menstruation கண்டிப்பாக I'll explain this graph alongside. So first phase அப்படிங்கிறது வந்து menstrual phase, and இந்த menstrual phaseல வந்து பார்த்தீங்க அப்படின்னா endometrial lining வந்து உடஞ்சி அந்த blood vesselsலாம் rupture ஆகி it will cause the blood and the tissues to exit through the vagina. Okay, now இது வந்து fertilization நடக்கலைன்னா மட்டும்தான் ஆகும். So suppose there is no menstruation, it is indicative of pregnancy. But அது தவிர்த்து ஹெல்த்தோ இல்லை ஸ்ட்ரெஸ்ஸோ கூட இதுக்கு ஒரு மேஜர் ஃபேக்டராக வந்து ப்ளே ஆகுது. நான் இந்த ஒரு ஸ்டேஜ் முடிஞ்சாச்சு அப்படின்னா now next வந்து we go into the follicular stage. ஸோ ஃபாலிகுலர் ஃபேஸில் வந்து இந்த ஒரு லைனிங் வந்து திருப்பியும் வளர ஆரம்பிக்கும். யார் வளர சொல்லுவா? நான் இந்த ஒரு ப்ரைமரி ஃபாலிக்கிள்ங்கிறது செகண்டரி ஃபாலிக்கிள், டர்ஷரி, கிராஃபியன் ஃபாலிக்கிள்னு மெச்சூர் ஆகும் பொழுது அதே நேரத்தில் இந்த செல்ஸ் வந்து வில் பி ரிலீஸிங் எஸ்ட்ரோஜன். இந்த எஸ்ட்ரோஜன் போய் யூட்ரஸ் கிட்ட சொல்லி இட் வில் ஸ்டார்ட் க்ரோயிங் த endometrial lining. Now ovulation ஆன பிறகு we are expecting a pregnancy. So அப்போ இந்த ovulation ஆன உடனே
இந்த மிச்சம் இருக்கிற cells வந்து will convert into something called the corpus luteum. Okay, now once the corpus luteum is formed, இது வந்து will secrete a முக்கியமான ஒரு hormone known as the progesterone. Now இந்த progesterone இன்னும் கொஞ்சம் கூட uterus வளர்த்து it will say okay baby வரதுக்காக வேண்டி will make a nice cushion அப்படின்னு it will grow it. Okay, so அந்த phase தான் we call as the luteal phase. So follicular phase ல இந்த follicles வளரும் and endometrial lining திருப்பியும் வளரும் and நடுவுல வரும்பொழுது இந்த சைக்கிளுக்கு நடுவுல வரும்பொழுது LH and FSH வந்து peak ஆகி it will trigger the ovulation. Okay, appo Graafian follicle rupture ஆகி ovulation will happen roughly in the middle of the cycle. Okay, then அதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா luteal phaseல இந்த ஒரு corpus luteum form ஆகி it will cause the progesterone to maintain the endometrium for the pregnancy. Okay, now ஒருவேளை pregnancy இல்ல எந்த சிக்னலும் நமக்கு வரல அப்படின்னு சொன்னா மறுபடியும் menstrual phaseக்கு போய் it will start the cycle all over again. Clear pasangala? So correct sequence of phases இது வந்து ரொம்ப simple, but இருந்தாலும் first we start with the menstrual phase, then we go to the follicular phase. Follicular இன்னொரு பேர் வந்து என்ன? Proliferative phase. அதுக்கப்புறமா ovulatory phase, அதுக்கப்புறமா secretory phase or the luteal phase. அப்படிங்கிறதுனால option 2 is clear cut the right answer. சரியா பசங்களா? Now இந்த ஒரு menstrual cycle போது ஒருவேளை the sperm also came to the same region in the same time அப்படின்னா நாம ampullary regionல fertilization எதிர்பார்க்கலாம். Okay, so once the sperms are deposited it will climb through the vagina, the uterus, the fallopian tube and then ஒரே நேரத்துல இவங்க ரெண்டு பேரும் fallopian tubeல சந்திச்சா மட்டும்தான் fertilization அப்படிங்கிறது நடக்கும். சரியா பசங்களா? ஸோ இந்த ஒரு ஸ்பெர்ம் வந்து ஃபஸ்ட்டு இந்த கொரோனா ரேடியேட்டா ஜோனா பெல்யூசிடா அப்படிங்கிற இந்த லேயர்ஸ் எல்லாத்தையும் பெனிட்ரேட் பண்ணி இந்த என்சைம்ஸை யூஸ் பண்ணி பெனிட்ரேட் பண்ணி உள்ளே போகுதுன்னதுக்கப்புறம் தான் மியோட்டிக் டிவிஷனை முடித்து ஒரு ப்ராப்பர் ஓவம் அண்ட் அ போலார் பாடி வில் பி formed. Otherwise secondary oocyte-ஆவே அது degenerate ஆகிடும். ஓகேவா? நான் இந்த ஒரு ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும்பொழுது there are some changes in the zona pellucida region that will make sure that ஒரு egg ஒரு sperm மட்டும்தான் fertilize பண்ண முடியும், இன்னொரு sperm fertilize பண்ண allowed கிடையாது. Now once the fertilization is complete நமக்கு ப்ராப்பரான ஒரு 46 குரோமோசோம் இருக்கக்கூடிய diploid zygote வந்து is formed. Now இந்த ஒரு zygote வந்து இருக்கிற சைட்டோபிளாசத்தை வச்சே it will start dividing. So வளராது, சைஸ் வளராது, அந்த இருக்கிற சைட்டோபிளாசத்தை வச்சே it will start undergoing divisions which we call as the cleavage division. Now இந்த cleavage division மூலமா 2 4 ஆகும், 4 8 ஆகும், 8 16 ஆகிற வரைக்கும் we will call it as a morula. Now இந்த 16 ஸ்டேஜுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மொரியூலா வந்து will differentiate. எப்படின்னா வெளிப்பக்கமா ஒரு ட்ரோஃபோபிளாஸ்ட் லேயர், உள்ள வந்து ஒரு இன்னர் செல் மாஸ் அப்படின்ற மாதிரி they will differentiate. So இந்த ஒரு differentiation ஆகும்பொழுது we will call this structure as a blastocyst. Okay, so morula வந்து ஒரு 16 ல இருந்து 32 செல் ஆகும்பொழுது இந்த differentiation வந்து it will form a blastocyst. So இந்த வெளியில இருக்கிற trophoblast layer தான் வந்து நம்ம chorionic villi, நம்ம amnion இதெல்லாமே ஃபார்ம் பண்ணோம். நடுவுல இருக்கிற inner cell mass வந்து ஆக்சுவலா பேபியை ஃபார்ம் பண்ற ப்ராசஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணும். ஓகே, ஸோ இந்த ட்ரோஃபோபிளாஸ்ட் லேயர் வந்து எண்டோமெட்ரியம்லேருந்து எண்டோமெட்ரியமோட ஒரு ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸோட உள்ள எம்பேட் ஆகி அட்டாச் ஆகிற ப்ராசஸ் தான் வந்து இஸ் இம்ப்ளான்டேஷன். அண்ட் இந்த இம்ப்ளான்டேஷன் இஸ் த பிகினிங் ஆஃப் த ப்ரெக்னன்சி. clear பசங்களா? clear to all of you? now இந்த ஒரு ஸ்பெர்ம் ஒரு எக்கை தான் ஃபர்டிலைஸ் பண்ணுங்கிற அந்த ஒரு ஃபீச்சரை வந்து எந்த லேயர் ஆக்சுவலாக என்ஷூர் பண்ணுது அப்படின்னு சொன்னால் நான் சொன்ன மாதிரி there are some changes that happens in the zona pellucida பசங்களா. ஸோ இது ரிலேட்டடான ஒரு கொஸ்டின் நான் உங்களுக்கு சால்வ் பண்ணியிருக்கேன். ஸோ ஆப்ஷன் 3 zona pellucida is the right answer. Clear to all of you everybody? Now pregnancy and embryonic development ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். ஸோ இந்த ஒரு டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் placenta formation எப்படி நடக்குது? நான் implantation முடிஞ்ச உடனே
கோரியானிக் விலை அப்படிங்கிற இந்த ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸும் மதரோட மெட்டர்னல் டிஷ்யூவும் சேர்ந்து ஃபார்ம் பண்ணுற ஒரு ஆர்கன் தான் பிளசென்டா. இந்த பிளசென்டா வழியாக தான் எல்லா ஆக்சிஜன் நியூட்ரியன்ஸ் எல்லாமே எக்ஸ்சேஞ்ச் ஆகுது, கார்பன் டை ஆக்சைடு வேஸ்ட் மெட்டீரியல் வெளியே போகுது. அண்ட் பேசிக்காக அந்த அம்மாக்கும் பேபிக்கும் இருக்கக்கூடிய கனெக்ஷன் வந்து இட் இஸ் த்ரூ திஸ் பிளசென்டா. அண்ட் எல்லா விதமான எக்ஸ்சேஞ்சும் டிரான்ஸ்போர்ட்டும் இந்த ஒரு பிளசென்டா மூலியமாக தான் அம்பிளிக்கல் கார்டு வழியாக இட் வில் கோ டு த பேபி. ஓகே, நான் இது வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒரு கனெக்ஷனாக மட்டும் இல்லாமல் ஒரு எண்டோக்ரைன் ஆர்கனாகவும் இது வந்து ஃபங்க்ஷன் பண்ணுது. ஸோ ஹியூமன் கோரியானிக் கொனாடோட்ராபின் அப்படிங்கிற மேஜர் ஹார்மோன் தான் இஸ் இண்டிகேட்டிவ் ஆஃப் ப்ரெக்னன்சி. ஸோ ஃபஸ்ட்டு இந்த கோரியானிக் கொனாடோட்ராபின் வந்ததுனால தான் இட் வில் டெல் த கார்பஸ் லூட்டியம், டே நீ ஜீஜெனரேட் ஆகிடாத, அடுத்த சைக்கிள் ஆரம்பிச்சிடாத, ஐ எம் ஹியர் அப்படிங்கிற சிக்னல் வந்து இந்த ஹெச்சிஜி தான் கொடுக்கும். நான் ஒன்ஸ் தட் இஸ் தேர் இந்த கார்பஸ் லூட்டியம் போகாமல் தொடர்ந்து ப்ரொஜெஸ்ட்ரான் ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்கும், which will help to maintain the endometrium for the pregnancy. Okay, now human placental lactogen அப்படிங்கிறது வந்து இஸ் அகெயின் மில்க் ப்ரொடக்ஷனுக்காக வேண்டி இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஆர்கன். அதை தவிர எஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான் இது எல்லாமே நிறைய ரிலீஸ் ஆகும். நவ் இந்த ஒரு பிளசென்டா கொடுக்குற சிக்னல்ஸை வச்சு தான் நம்ம ரிலாக்ஸின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து ஓவரியிலிருந்து லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ப்ரெக்னன்சியில் வந்து நம்ம பார்க்கலாம். Clear பசங்களா? Now if you see maternal hormones வந்து not just இந்த hormones but cortisol, prolactin, thyroxine இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஹார்மோன்ஸ் வந்து மல்டிஃபோல்ட் இன்க்ரீஸ் ஆகி தான் it will support the entire pregnancy. Now இந்த இம்ப்ளான்டேஷன் போது உள்ளே இருந்த இந்த இன்னர் செல் மாஸ் அப்படிங்கிறது இப்போ என்ன ஆகும், லேயர்ஸாக டிவைட் ஆக ஆரம்பிக்கும். என்ன லேயர்ஸ் மேம் அப்படின்னா எக்டோடர்ம், எண்டோடர்ம், மீசோடர்ம் அப்படின்னு இட் வில் ஸ்டார்ட் டிவைடிங். ஓகே, நான் இந்த டிவைட் ஆன லேயர்ஸ் வந்து ஒவ்வொரு லேயர்லேருந்து ஒவ்வொரு செட் ஆஃப் ஆர்கன்ஸ் அப்படின்னு வேலையை பிரிச்சுக்கிட்டு they will start giving rise to all the adult tissues. ஓகே, ஸோ இந்த இன்னர் செல் மாஸ் மொத்தமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டிஃப்ரெண்ட் டிஷ்யூவாக டிஃப்ரென்ஷியேட் ஆகி ஒரு ஃபுல் பேபியை வந்து டெவலப் பண்ணுது. ஸோ யூஸ்வலாக ஃபர்ஸ்ட் மந்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட் ஃபார்ம் ஆகிடும். ஸோ ஹார்ட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து லிம்ஸு, டிஜிட்ஸு இது எல்லாமே ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். மேஜர் ஆர்கன் சிஸ்டம்ஸ் எல்லாமே ஒரு ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டரான 3 மாதத்துக்குள்ளேயே ஃபார்ம் ஆகிடும். தென் 5வது மாதத்துலேருந்து ஒரு சில மூவ்மெண்ட்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஹேர் வர ஆரம்பிச்சிரும். அண்ட் பை த எண்ட் ஆஃப் த செகண்ட் ட்ரைமெஸ்டர் which is 6 months ஹேர் கவர் ஆகிடும், ஐலிட்ஸ், ஐலாஷ் இது எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிடும். அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9th month வரணும் வந்து the baby will get completely developed and it is ready for the birth. Okay, so a few questions here பசங்களா. So several hormones இது எல்லாமே யார் ப்ரொடியூஸ் பண்ணுறா, HCG, HPL மெயினாக பிளசென்டா தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ ஆப்ஷன் 2 will be the right answer. ஓகே, நான் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் நான் ரிவைஸ் பண்ணி விட்டது எல்லாமே ஹார்டான டாபிக்ஸ். இப்போ மீடியமான டாபிக்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது ஃபர்ஸ்ட்லி ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமோடைய ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்பெர்ம் அண்ட் ஓவம் இது வந்து மீடியம் லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்லி கம்மிங் டு த மேல் ரிப்ரொடக்டிவ் சிஸ்டம், அது பெல்விக் ரீஜனில் இருக்குது. டெஸ்டஸோடு சேர்ந்த நிறைய டக்ஸ், கிளாண்ட்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா இருக்குது. ஓகே, திஸ் இஸ் த செக்ஷனல் வியூ. மோஸ்ட்லி அந்த ஃப்ரண்ட் வியூ தான் உங்களுக்கு டயக்ராமில் கேட்பாங்க, பட் யூ கேன் ஜஸ்ட் ரிமெம்பர். நான் டெஸ்டஸ் அப்படிங்கிறது அப்டாமினல் கேவிட்டிக்கு வெளியே இருக்குது பசங்களா, பிகாஸ் 2லேருந்து 2.5 டிகிரி கம்மியாக இருந்தால் தான் ஸ்பெர்மாட்டோஜெனசிஸ்க்கு உதவியாக இருக்கும். ஓகே, அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 250 லொபியூல்ஸாக உள்ள டெஸ்டஸ் வந்து டிவைட் ஆகிருக்கும். அண்ட் இந்த ஒவ்வொரு லொபியூல்குள்ளேயுமே 1லேருந்து 3 செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ் வந்து இருக்கும். அண்ட் இந்த செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ்குள்ளே முக்கியமான 2 செல் யார், ஸ்பெர்மாட்டோகோனியா, சர்டோலி செல். ஓகே, அண்ட் இவங்களை தவிர்த்து இந்த செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ்க்கு வெளியில் ஸ்ட்ராமாவில் வந்து பார்த்தீங்கன்னா there will be Leydig cells which will produce the androgens or the male hormones. Okay, நான் இந்த டெஸ்டிகுலர் ஹார்மோன்ஸை தாண்டி இந்த ப்ரொடியூஸ் பண்ணுற செல்ஸை தாண்டி இந்த ஒரு ஸ்ட்ராமாவில் வந்து மிச்ச இம்யூனாலஜிக்கலி கம்பீட்டன்ட் செல்ஸ், பிளட் வெசல்ஸ் இது மாதிரி நிறைய சப்ளை வந்து இந்த ஒரு ரீஜனில் இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த வியூ ஆஃப் யோர் செமினிஃபெரஸ் டியூபியூல். சரியா பசங்களா? நான் இந்த டயக்ராம் தான் நீங்கள் முக்கியமாக படிச்சுக்கணும், பிகாஸ் யூஸ்வலாக லேபிளோ ஃபங்க்ஷன்ஸோ கேட்குறதுக்கு இந்த ஒரு டயக்ராம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, நான் இந்த ஒரு டெஸ்டஸ்லேருந்து வெளியில் கொண்டு வரத்துக்கு ஸ்பெர்ம்ஸை இந்த ஆக்சசரி டக்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து தான் வந்து ஹெல்ப் பண்ண
போகுது. Okay, so if you see seminiferous tubules வந்து is leading into the retitestis into vasa efferentia. vasa efferentia தான் retitestisல இருந்து epididymisக்கு testisக்கு வெளியில, okay, outside the testis கூட்டிட்டு வராங்க. சரியா? நான் இந்த epididymis வந்து பாத்தீங்கன்னா vas deferenza வந்து it is going to bring it outside and loop over the urinary bladder. நான் இங்க வந்து பாத்தீங்கன்னா seminal vesicle னு ஒரு gland இருக்கு. ஸோ இந்த glandல இருந்து வர ductோட இந்த vas deferens fuse ஆகி it forms what we call the ejaculatory duct. அது போய் urethra ஓட join ஆயிக்கும், which will extend through the penis and it will open out as the urethral meatus. Clear Pasangala? So in the flow of sperm is a very favorite question of the examiners. So ரொம்ப frequent-ஆ கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. Okay, now coming to the glands, we have seminal vesicle, we have prostate, and we have the bulbourethra, and other secretions எல்லாம் சேர்ந்து along with the sperms now we call as the semen, which I have already told you. Now in the glands ஓட secretions எல்லாமே வந்து fructose, enzymes கொடுக்கிறது, calcium கொடுக்கிறதுன்னு இந்த ஒரு sperm support பண்ணும். Now external genitalia is the penis in the males, and it is composed of special kind of tissue. அது erectionக்கு help பண்ணும். End of the penisல ஒரு enlarged tip இருக்கு, which we call as the glans penis. Okay, and loose fold of skinum வந்து இருக்கு, which we call as the foreskin. So glans penis னா என்ன, foreskin னா என்ன அப்படிங்கிறதும் ரொம்ப காமனான ஒரு question that is asked. சரியா பசங்களா? நான் இந்த ஒரு secretions like I told you, glands வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா rich in fructose, seminal plasma எல்லாமே நிறையா இருக்கும். And bulbourethral gland வந்து will secrete a type of mucus which will actually help in ஒரு lubrication of the penis. Okay, now the testes are situated in the abdominal cavity within a pouch called the scrotum. இது எதுக்கு வேணும் அப்படிங்கிறது இது ரொம்ப காமனான ஒரு question பசங்களா. எதுக்கு அப்படின்னா always remember low temperature maintain பண்றதுக்கு தான் இந்த ஒரு setup. Okay, so option 2 will be clearly the right answer. சரியா? Okay. Now moving on to the female உடைய reproductive system. இங்க வந்து பாத்தீங்கன்னா it is again in the pelvis. Okay, என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ovaries ஓட சேர்ந்த ஒரு சில ducts இருக்கு, and then also the external genitalia. Additionally, mammary glands பத்தியும் நம்ம படிக்கணும், which is basically meant for the child care after the child is born. This is the sectional view of your female reproductive system, but in the diagram தான் most often நீங்க ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். So ovaries அப்படிங்கிறது தான் நம்மளோட primary sex organ இங்க, and இங்க இருக்கிற female gametes வந்து பாத்தீங்க அப்படின்னா is going to produce the egg, the ovary is going to produce the female gametes as well as certain hormones. Okay, now inge vandi it is connected to the uterus as well as the pelvic wall through the ligaments pasangala, and idu vandu pathina oru stroma va enclose பண்ணுது. stroma அப்படினா வெளிப்பக்கமான ஒரு cortex and உள்பக்கமான ஒரு medulla அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் நம்ம பார்க்கலாம். நான் இந்த உள்ள இருக்கிற medullaல வந்து பாத்தீங்கன்னா நிறைய blood supply, okay, nerves அது எல்லாமே இருக்கலாம். follicle development அது எல்லாமே வந்து வெளியில இருக்கிற cortexல தான் நமக்கு நடக்கும். ஸோ இந்த டயக்ராம் தான் very important, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? நான் அந்த ஓவரியிலேருந்து வெளியே வர இந்த ஃபீமேல் கேமேட்டை கலெக்ட் பண்ணி யூட்ரஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் we have the fallopian tube. நான் இந்த fallopian tubeல 3 பாகங்கள் இருக்குது பசங்களா. starting from the infundibulum which is funnel shaped. okay, ஸோ அதுக்கு வந்து ஒரு சில fimbrae இருக்குது. தென் அதை வந்து நம்ம பிக்கப் பண்ணி we can take it inside அப்படின்னா அந்த ஃபனல்லேருந்து உள்ளே போனால் ஒரு அகலமான பார்ட் இருக்குது which we call the ampulla. அதுக்கப்புறம் ரொம்ப நேரோவான ஒரு பார்ட் இருக்குது which we call the isthmus. isthmus தான் யூட்ரஸோட ஜாயின் பண்ணி விடுது. ஓகே, நான் இந்த ஒரு isthmus வந்து யூட்ரஸுக்கு வந்து லீட் பண்ணுது அப்படின்னு சொன்னால் இந்த யூட்ரஸ் இஸ் நத்திங் பட் அ இன்வெர்டட் பேர் ஷேப்டான ஒரு சாக் லைக் ஸ்ட்ரக்சர். அது ஒன்று தான் இருக்குது, இட் இஸ் நாட் பேர்ட். அதே மாதிரி லிகமெண்ட்ஸ் மூலியமாக தான் நம்ம பெல்விக் வாலில் அட்டாச் ஆகிருக்கும். ஓகே, நான் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூட்ரஸ்லேருந்து இந்த யூட்ரஸோட லேயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி menstrual cycle I taught you about the endometrium இல்லையா. ஸோ anatomically remember that here we have 3 important layers. perimetrium ஒரு outer covering, myometrium which is the smooth muscle layer for the delivery,
and endometrium. அதில் தான் எல்லா glandular-ஆன ஒரு layer and changes will happen in this layer. Okay. Now, இந்த uterus வந்து will open into the vagina ஒரு சின்ன neck வழியா, which we call as the cervical canal or cervix அப்படின்னு சொல்லலாம். So, இந்த cervix and cervical canal along with the vagina form what we call as the birth canal. Okay. Now coming to the females external genitalia, 5 பாகங்கள் இருக்கு. First is the mons pubis, which is a fatty cushion with hair and skin. Okay. Then we have the labia majora, which is fleshy folds of skin. Then we have the labia minora, which is under the labia majora. Then hymen அப்படிங்கிற ஒரு partial covering of the vagina ஒன்று இருக்கும் பசங்களா, which was considered as an indicator of virginity, but now we know that அது வந்து வேற விதமான activitiesனாலையும் it can break, so it's not a reliable indicator of virginity. And then அஞ்சாவதா we have the clitoris, which is a small sensitive ஆன ஒரு structure. அது labia minoraக்கு just கீழே urethral openingக்கு மேலே இருக்கும். Okay, so this is about the external genitalia. So இதை பற்றின ஒரு related question அப்படின்னு பார்த்தீங்கன்னா, primary oocyte ஓட division வந்து will result in what? Primary oocyte ன்னு சொன்னாவே equal கிடையாது, unequal தான். Unequalலியே வந்து larger-ஆன oocyte-உம் smaller-ஆன polar body-யும் தான் இருக்கும் பசங்களா. So option 2 will be the right answer. Clear to all of you? Now இந்த chapterலியே easy-ஆன question அப்படின்னு சொன்னா இந்த 3 topic தான் பசங்களா, mammary glands and parturition, sex determination. So mammary glands பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, this is meant for the nourishment of the children and only mammals கிட்ட மட்டும் தான் இந்த mammary glandங்கிறது இருக்கு. Now if you look at the glandular tissue of the mammary gland, இதுல வந்து 15 ல இருந்து 20 lobes இருக்கும் of cells, which we call as alveoli. Now in the alveoli வந்து will open out into mammary tubules, tubules into ducts, ducts into ampulla, tubules into ducts, ducts into ampulla. Now in the ampulla further will lead into a lactiferous duct, அதுதான் வந்து will project out into the nipple from which the baby can suck out the milk. Clear? So in the flow of milk வந்து is again a very very favorite question to all examiners. So definitely நீங்க ஞாபகம் வெச்சுக்கோங்க. Okay, very very important. Now when you come to parturition, parturitionங்கிறது is childbirth. Okay, so எப்படி இது நடக்குது அப்படின்னா, 9 மாதம் ஆஃப் ஜெஸ்டேஷன் முடியும் பொழுது கடைசியில் நமக்கு ஒரு நியூரோ எண்டோக்ரைன் மெக்கானிசம் வந்து ட்ரிகர் ஆகுது. எப்படி ட்ரிகர் ஆகுது அப்படின்னா, ஓகே, பிஃபோர் வி கோ இன்டு பார்ட்டரிஷன், லெட் மீ குவிக்லி டிஸ்கஸ் அ கொஸ்டின் வித் ஆல் ஆஃப் யூ. ஸோ த மில்க் ப்ரொடியூஸ் இன் த இனிஷியல் டேஸ் இஸ் கால்ட் ஆஸ் என்னது அப்படிங்கிற கேள்விக்கு பதில் வந்து ஓகே, நான் இன்னும் அதை சொல்லி கொடுக்கல உங்களுக்கு, பட் இருந்தாலுமே ட்ரை பண்ணி பாருங்கள் பசங்களா. ஸோ வி நோ தட் இந்த ஒரு ஃபஸ்ட் மில்க் ஆர் கொலாஸ்ட்ரமில் வந்து தெர் இஸ் அ லாட் ஆஃப் ஹார்மோன்ஸ், ஐ மீன் லாட் ஆஃப் ஆன்டிபாடிஸ் தட் ஆர் தேர். ஹார்மோன்ஸ், ஃபேட் எல்லாம் கிடையாது, குளுக்கோஸ் கிடையாது. தெர் இஸ் அ லாட் ஆஃப் ஆன்டிபாடிஸ் தட் ஆர் ப்ரெசன்ட். ஸோ பிறந்த குழந்தைக்கு அது ரொம்பவே சப்போர்ட்டிவாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா பசங்களா? now coming to the actual process, என்ன காம்ப்ளெக்ஸான நியூரோ எண்டோக்ரைன் மெக்கானிசம் நடக்குது இங்கே அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃபுல்லி டெவலப் ஆனதுக்கு அப்புறமா இந்த ஒரு ஃபீட்டஸ் வந்து இஸ் கோயிங் டு சே ஓகே நான் வந்து ரெடி அப்படின்னு சொல்லும்போது ஒரு மைல்டான ஒரு கான்ட்ராக்ஷன் ஆரம்பிக்கும். இந்த மைல்டு கான்ட்ராக்ஷனை பார்த்த உடனே மெட்டர்னல் பிட்யூட்டரி வந்து ட்ரிகர் ஆகி ஆக்சிடாசின் அப்படிங்கிற ஹார்மோனை ரிலீஸ் பண்ணும். நான் இந்த ஆக்சிடாசின் வந்து என்ன பண்ணும், இந்த கான்ட்ராக்ஷனை இன்னும் கொஞ்சம் கூட ஸ்ட்ராங்கர் ஆகும். அப்போ இன்னும் கொஞ்சம் கூட ஸ்ட்ராங்கான கான்ட்ராக்ஷனை பார்த்த உடனே திருப்பி இன்னும் கொஞ்சம் ஆக்சிடாசின் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவ் ஃபீட்பேக்கில் கான்ட்ராக்ஷனுக்கு ஆக்சிடாசின், ஆக்சிடாசினுக்கு கான்ட்ராக்ஷன்னு சொல்லி மாறி மாறி செக்ரீட் பண்ண என்ன ஆகும்னா, ஃபர்தராக இந்த ஒரு கான்ட்ராக்ஷன் ஸ்ட்ராங்கர் ஆகி இட் வில் ஹெல்ப் டு எக்ஸ்பெல் த பேபி த்ரூ வாட், த்ரூ த பர்த் கெனால். நான் இந்த ஒரு பர்த் முடிஞ்சதுக்கப்புறமா பிளசண்டாவையும் சேர்த்து எக்ஸ்பெல் பண்ணிடும். ஓகே, ஸோ ஒரு சில நேரங்களில் நேச்சுரலாக இந்த ஒரு ட்ரிகர் மெக்கானிசம் வரல அப்படின்னா டாக்டர்ஸ் வந்து ஆக்சிடாசினை இன்டியூஸ் பண்ணி கூட இந்த கான்ட்ராக்ஷன்ஸை டெவலப் பண்ணி அவங்க தே வில் பிரிங் அபவுட் த டெலிவரி.
Clear everybody? So once the delivery is done, in the oxytocin தான் வந்து milk eject பண்றதுக்கும் வந்து signal கொடுக்கும், and in the milk production வந்து pregnancy-க்கு endலியே ஆரம்பிச்சிடும், but after the delivery தான் இந்த milk வந்து eject ஆகும். So in the first milk which we call the colostrum, like I said, very rich in antibodies, முக்கியமா IgA. Okay, remember this. And இந்த ஒரு antibody வந்து இந்த developing babyக்கு ரொம்ப ரொம்ப important because அது இப்போதானே ஃப்ரெஷ்ஷாக பூமிக்கு வந்திருக்கு. So it has to be definitely பாதுகாத்துஃபைட். ஸோ அதுக்கு வந்து இந்த colostrum is very very useful. ஸோ அதனால தான் healthy infant growthக்கும் சரி and அதுக்கு immunity கொடுக்கறதுக்கும் the doctors will definitely recommend the breastfeeding. Okay, and last ஆன ஒரு easy topic என்னன்னு பார்த்தீங்கன்னா sex determination பசங்களா. So in the spermatocyte, okay, primary spermatocyte வந்து, okay, firstly when you look at the oocyte, primary oocyte வந்து என்னவா இருக்கும், 44 plus XX, XXங்கிறது தான் ஃபீமேல்ஸோடைய கான்ஃபிகரேஷன். ஸோ இது ஃபர்தராக ஒரு செகண்டரி ஊசைட்டாக டிவைட் ஆகும் பொழுது ரெண்டுமே எக்ஸ் தாங்கிறதுனால ரெண்டு செகண்டரி ஊசைட்ஸுமே வந்து 22 + X 22 + Xல தான் இருக்கும். ஓகே, பட் மேல்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க 44 + XY அப்படிங்கிறதுனால செகண்டரி ஸ்பெர்மாட்டோசைட் ஸ்டேஜ்லேயே என்னாகும் 22 + X 22 + Y அப்படின்னு 50% ஆஃப் செகண்டரி ஊசைட் எக்ஸ்லேயும் 50% ஒய்லேயும் ஆகிடும். இது ஃபர்தராக ஸ்பெர்மாட்ரிட்ஸ் ஃபார்ம் பண்ணும்பொழுது 50%க்கு வந்து எக்ஸும் 50%க்கு ஒய்யும் வந்து டிவைட் ஆகிடுது. ஸோ இட் இஸ் ஓன்லி அ மேட்டர் ஆஃப் சான்ஸ் ஆஸ் டு எந்த ஸ்பெர்ம் வந்து இந்த எக்கை ஃபர்டிலைஸ் பண்ணும் அப்படிங்கிறது. ஒருவேளை எக்ஸ் குரோமோசோம் இருக்கிற ஸ்பெர்ம் ஃபர்டிலைஸ் ஆச்சு அப்படின்னா XX ஆன கேர்ள் சைல்டு இஸ் ப்ரொடியூஸ். இதே ஒய் ஸ்பெர்ம் வந்து ஃபர்டிலைஸ் ஆச்சு அப்படின்னா XY அப்படிங்கிற பாய் சைல்டு இஸ் produced. So இது வந்து clearly யார் வந்து செக்ஸ் டிட்டர்மைன் பண்ணுறா ஹியூமன் பீயிங்ஸில் மேல்ஸ் தான் வந்து டிட்டர்மைன் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அதனால் மேல் ஹியூமன் பீயிங்கில் ஸ்பெர்ம்ஸ் கண்டெயின் ஆட்டோசோம்ஸ் அண்ட் என்ன இருக்கும், ஐதர் ஒரு எக்ஸ் இருக்கும் இல்லைன்னா ஒரு ஒய் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா தான் இட் இஸ் அ அதாவது என்ன சொல்கிறது, இட்ஸ் அ chromosomal dysfunction அப்படின்னு சொல்லுவோம். இட்ஸ் a misorientation wherein நமக்கு clear cut ஆன 22 + X 22 + Y நடக்கலை அப்படின்னா. ஸோ ஆட்டோசோம்ஸ் தான் நம்ம 22 + X அப்படி இல்லைன்னா Y வந்து இருக்கும் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ கிளியராக ஹார்ட் டாபிக்ஸ், மீடியம் டாபிக்ஸ், ஈஸி டாபிக்ஸ் அப்படிங்கிறத டிவைட் பண்ணி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பசங்களா. ஐ ஹோப் திஸ் வாஸ் யூஸ்ஃபுல் டு ஆல் ஆஃப் யூ. நம்ம ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச் ஆல்ரெடி ஆரம்பித்தாச்சு. ஸோ அந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் இருக்குது. இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே மறக்காமல் கலெக்ட் பண்ணிக்கோங்க பசங்களா. அண்ட் நம்ம GIB 26ஆம் தேதி நடக்க போகுது. இன்னும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கல அப்படின்னு சொன்னா மறக்காம ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, so I'll see you all in the next class பசங்களா. Take care, bye bye.